நம்ம வில்லேஜ் டிப்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு இலையை வச்சு செய்யக்கூடிய இந்த டீ மட்டும் நைட் டைம்ல குடிங்க. உங்களுடைய டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப அதிகரித்து ஆண்குறிக்கு ரத்த ஓட்டம் என்பது அதிகமாகவும் கொடுத்து உங்களுடைய தாம்பத்தியத்தில் பயங்கரமான உணர்ச்சியையும் நல்ல விரைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டீ தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, அதுவே போதும். ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்காங்க. பிறகு நல்ல கொழுந்து இலையாக கொய்யா இலை பாருங்க, ஒரு 10-15 இலை எடுத்துருக்குறோம். இதை அப்படியே போட்டு நல்லா கொதிக்க வைங்க, பாதிக்கு பாதி வரட்டும். இந்த மாதிரி கொய்யா இலையை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய ரத்த ஓட்டம் என்பது நல்ல மேம்படும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்களையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. இந்த கொய்யா இலையை நம்ம சாப்பிட சாப்பிட சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைஞ்சிடுங்க. சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சாவே ஆண்மை சக்தி என்பது ரொம்ப ரொம்ப மேம்படும். அதே போலதாங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடியது. குடல்ல இருக்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்றக்கூடியது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த உடலுக்குமே அதிகமான ஆரோக்கிய தன்மையை தரக்கூடியது. இந்த கொய்யா இலை விந்து உற்பத்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க. விரைப்புத்தன்மையையும் ஆண்களுக்கு அபரிவிதமாக கூட்டி தரக்கூடியது. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, அவ்வளவுதான். இதை வடிகட்டி பாருங்க, 3/4 டம்ளர் வந்திருக்கு. இதை வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறம் சுத்தமான தேனை மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இதை டெய்லியும் சாப்பிடுங்க. தேன் கிடைக்கலையா நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி எதுவுமே வேண்டாம்னாலும் நீங்கள் அப்படியே இதை டீ மாதிரி குடிச்சிங்கன்னா போதும். உங்களுடைய உணர்வுகள் என்பது தாம்பத்தியத்தில் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டு நல்ல விரைப்போடு தாம்பத்தியத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க.